கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நாம் தியானிக்க போகிற செய்தியின் தலைப்பு வேதாகம உயிரியல் பாகம் 7. இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிற மிருகம் ஓநாய். இந்த ஓநாய்களை குறித்து வேதத்திலே அநேக காரியங்களை நாம் வாசிக்கிறோம். அதில் பார்க்கும்போது முதலாவது ஒரு மனிதனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் பீறுகிற ஓநாய் என்று சொல்லி. பென்யமீனை குறித்து அவருடைய தகப்பன் யாக்கோபு ஆசிர்வதிக்கும் போது இப்படி ஆசிர்வதிக்கிறார், இப்படி அவரை குறித்து வெளிப்பாடுகளை கொடுக்கிறார். பென்யமீன் பீறுகிற ஓநாய். அப்ப இந்த ஓநாயுடைய சுபாவமே என்னது? யாரையாவது பீறி போட வேண்டும். என்னுடைய முழு நோக்கம் அதுதான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஆவிக்குரிய உலகத்திலும் அப்படிப்பட்டவர்கள் உண்டு. ஆடுகளை பீறி போடுகிறதற்காக வருகிற அநேக ஓநாய்களை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதில் பார்க்கிறோம், நல்ல வசதியுள்ள பிரபுக்களை கூட வேதம் ஓநாய்களுக்கு ஒப்பனையாக சொல்லுகிறது. அநேக ஜனங்களை பாழ்படுத்துகிறதுனாலே, அவர்களை தங்களுடைய விருப்பங்களுக்கு செயல்படுத்திக் கொள்ள முயற்சிக்கிறதுனாலே இவர்களை குறித்தும் வேதம் என்ன சொல்லுகிறது? பீறுகிறதற்கு ஆவலுள்ள இரைகளை கவ்வுகிற ஓநாய் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்னொரு இதுல ஓநாய்களுடைய சுபாவம் என்னன்னு பார்த்தோம்னா, ஆபுக்கு 1:8 வாசிக்கிறோம், இவைகள் எப்படி இருக்குமோ ரொம்ப ஃபாஸ்டா, ஸ்விஃப்ட் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். தன்னுடைய இரையை கவுகிறதுல அந்த செகண்ட்ல அதை பிளான் பண்ணுமா, எப்படி என்ன செய்யலாம் என்று சொல்லி பிளான் பண்ணி சரியா என்ன செய்யுமா அந்த இரையை பிடிக்கும் என்று சொல்லி வேதாகமும் இந்த ஓநாய் குறித்து சொல்லிக் கொடுக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, இதுக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு என்ன சம்பந்தம்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுக்கிறார், எல்லாரையும் நம்பாதீங்க. எல்லாரும் ஊழியர்களா? எல்லாரும் அப்போஸ்தலரா? எல்லாரும் தீர்க்கதரிசிகளா? எல்லாரும் போதகர்களா? இல்லை. எல்லாரும் அப்படிப்பட்டவர்களானா இல்லை. எல்லாம் ஒயிட் ட்ரெஸ் போட்டவங்க எல்லாம் அப்படிப்பட்டவங்களா அப்படின்னா நாம் நம்பி ஏமாந்து போகிறதுனாலே தான் ஆவியானவர் சொல்லுகிறார், எல்லாரும் ஊழியர்கள் அல்ல, எல்லாரும் அப்போஸ்தலர்கள் அல்ல. காரணம் என்ன? அவர்கள் ஆட்டுத்தோல் போர்த்தி கொண்டு உங்களிடத்துல வருகிறார்கள் என்று ஆண்டவர் எச்சரிக்கிறார். ஆனா உள்ளத்துல எப்படி இருக்கிறாங்க? பட்சிக்கிற ஓநாய்கள். வெளி தோற்றம் வேற, வெளி அப்பியரன்ஸ் வேற, வெளியில காண்பிக்கிற காரியங்கள் வேற. உலகத்துல இருக்கிற பிரபுக்களும் ராஜாக்களும் அதிகாரிகளும் சிஎம்மும் பிஎம்மும் செய்கிற வேடத்தை ஆவிக்குரிய உலகத்திலும் பார்க்கும்போது சில வேளைகளில் தேவ ஆவியானவர் என்ன செய்கிறார்? வேதனைப்படுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதுல மாத்திரம் அல்ல, இந்த ஓநாய் என்று சொல்லி நாம் எப்படி அடையாளம் கண்டு கொள்வதென்றால், ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுகிறார். என்ன செய்வானா, மந்தையை விட்டுட்டு ஓடிடும் அந்த ஓநாய். யாராவது வந்து அடிக்க வராங்கன்னா மந்தையை விட்டுரும், மந்தையை கவனிக்காது, ஓடி போகும். மந்தையை அடித்து சாப்பிடும். மந்தைக்குள்ளேயே என்ன செய்யும்? எல்லா கலகங்களையும் பண்ணும். இதுதான் ஓநாயுடைய சுபாவங்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையில கடைசி முடிவு காலங்களிலே ஊழியங்களிலே அவர் கடந்து செல்லும் போது அவர் சொல்லுகிறார், நான் எருசலேமுக்கு போகிறேன், அங்கே எனக்கு என்னதான் இருக்கு? போராட்டங்கள், பிரச்சனைகள். அப்போஸ்தலர் 20:29 வாசிக்கிறோம். நான் கடந்து போன பிற்பாடு உங்களுக்குள்ள என்ன செய்யும்? ஓநாய்கள் வரும், எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லி அவர் சபையை எச்சரிக்கிறதை குறித்தும் அதில் வாசிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏன் இந்த ஓநாய்கள் வருகிறது? இவைகள் யார்? இந்த ஓநாய்களுடைய ஆரம்பம் எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா, இது பிசாசின் ஆவிகள். தேவனை தேடாமல் தங்களுக்குரியவைகளை தேடுகிற ஊழியர்களை அவன் என்ன செய்கிறான்? தன்னுடைய கருவியாக ஓநாயாக பயன்படுத்திக் கொள்கிறான். அதனாலதான் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? எப்போதும் மந்தை குறித்து தவறான காரியங்களையே சொல்லிட்டு இருப்பாங்க. சபைக்குள்ள ஒரு ஓநாய் இருக்குது, அது என்ன பண்ணும்னா, சபையில இருக்க எல்லா விசுவாசியை பத்தி தப்பா பேசும், சபையில இருக்க ஊழியர்களை பத்தி தப்பா பேசும். அது மாத்திரமல்ல, வெளியே போனாலும் அங்கேயும் மற்ற ஊழியர்களையோ என்ன செய்யும்? ஏதாவது கேடு உண்டாக்கி கொண்டே இருக்க பார்க்கும். காரணம், அதனுடைய ஆவி அப்படி. அவங்க சரியா இருக்காங்களா, இவங்க சரியா, அதனால நானும் சரியா இருக்க மாட்டேன் என்று சொல்லி தன்னை நியாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு மற்றவர்களை குற்றப்படுத்துகிற ஆவி கூட ஓநாயினுடைய ஆவி என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்ப என்ன செய்யணும்? இப்படிப்பட்ட ஓநாய்களுக்கு நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. எல்லாரையும் நம்பாதீங்க. தேவனை உயர்த்தாத, தேவனை மகிமைப்படுத்தாத, தேவனுக்கு மாத்திரமே கனத்தை கொடுக்காத எந்த ஊழியமானாலும், எந்த மனிதனானாலும், எந்த சபையானாலும் அது ஓநாயின் ஆவியுடைய காரியமாயிருக்கும்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சொல்லு. ஏன்னா நாம ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் மகிமை கர்த்தருக்குரியது. அவர் தான் எல்லாத்தையும் செய்கிறார். நான் இங்கே செய்கிற ஊழியம் எதுக்காக? எனக்கு அல்ல, என் தேவனுக்காக. என் தேவனுக்காக ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்துவேன். நான் இங்கே செய்கிற ஊழியம் பெரிய சபை கட்டி பெரிய ஆளாகி அதில் பெரிய கொடி நாட்டுகிறதற்கு அல்ல. எப்படியாவது ஒரு சிலருக்காவது தேவன் யார் என்று காண்பித்து கொடுக்கிறதற்காக. நான் இங்கே ஊழியம் செய்கிறதற்கான காரியம் என்னன்னா, எப்படியாகிலும் தேவனை போல, இயேசு கிறிஸ்துவை போல சுபாவங்களிலே என்னை மாற்றிக்கொண்டு மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுக்கிறதற்காக தான் ஊழியம். அதை விட்டுட்டு வேற எதை செய்தாலும் அதுக்கு பேர் என்ன? ஓநாயின் ஆவி. அப்ப அப்படிப்பட்ட ஓநாயின் ஆவிகளுக்கு எச்சரிக்கையாயிருப்போம். இன்றைக்கு அந்த ஓநாய்களின் ஆவிகளில விழுந்து போகிற அநேக ஊழியர்கள் உண்டு. ஆரம்பத்துல ஆவியில பண்ணின ஊழியர்கள் உண்டு. ஆனா முடிக்கும் போது மாம்சத்துல முடித்தவர்களும் உண்டு. அதனால ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருந்து வேதத்துல நாம் வாசித்தது போல இந்த ஓநாய்களுக்குள்ளே நாம் கடந்து போகும்போது எப்போதும் வினா உள்ளவர்களாக இருந்து பரிசுத்தாவில நிரம்பி இப்படிப்பட்டவர்களை ஜெயிக்க கர்த்தர் தாமே நம்மை பலப்படுத்துவாராக. ஆமென்.